கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1970களிலிருந்து 77 தேர்தலிலிருந்து இன்று வரை தொடர் கதையாக ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு வாக்குறுதியாக அப்படியே இருந்துக்கிட்டே வருது. தேர்தல் நெருங்குதுன்னா கச்சத்தீவுன்னு பேசுவாங்க, அதுக்கு பிறகு கச்சத்தீவு பேசு பொருளாகவே இருக்காது. அப்படித்தான் 2024 தேர்தல் அப்போவும் இது பேசு பொருளாச்சு. இப்போ 26 தேர்தலை நெருங்கி வேலைகள் தொடங்கி விட்டதால் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே திமுக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது நாடகம் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ ஏதோ அக்கறை இருக்கிறது போலவே கச்சத்தீவை மீட்கணும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடகத்தை செவ்வனே செய்து முடித்திருக்கிறார். இப்போ என்னன்னா, கச்சத்தீவை மீட்கணும்னா மீட்கணும், கட்டாயம் மீட்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம ஏராளமான மீனவர்களோட உயிர்களை அங்கே இழந்திருக்கிறோம், அதனால் அதை கட்டாயம் மீட்டே ஆகணும். ஆனால் மீட்கிறதுக்கு இவர்கள் சரியான நபர்களா, இவர்கள் உண்மையான நோக்கம் மீட்பதா அப்படிங்கிறதுலாம் தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இன்றைய காணொளி கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்க போது என்னென்னா, கச்சத்தீவு நம்ம ஒவ்வொரு முறையும் இது பேசு பொருளாகும் போது எல்லாருமே கச்சத்தீவுனா என்ன, அதோட வரலாறு என்ன, எப்போ போச்சு, யார் கொடுத்தது, அப்போ என்ன நடந்தது, யார் யார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பேசுவோம். அந்த மாதிரி நான் வேங்கை வலையொலி தொடங்கிய ஒரு ஆண்டு தான் ஆகுது, அதுக்குள்ளே 2 காணொலி போட்டிருக்கோம் 2024 தேர்தலை ஒட்டி. அப்போ என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி சுருக்கமாக இன்றைக்கி நடந்ததை நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு ஏற்கனவே இருக்க 2 காணொலியிலேருந்து நடந்த வரலாறு 70களில் நடந்தது என்ன, அதுக்கு பிறகு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி கூட நேரு கூட கச்சத்தீவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை என்ன நாடகம் ஆடினாரு, மோடி என்ன நாடகம் செஞ்சார், இதை வச்சு இங்கே திமுக தரப்பு எப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல் இன்றைக்கி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைவேற்றிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அதுக்கு பாராட்டலாம். ஆனால் இவர்கள் செய்வது நாடகம், அதை தான் நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா தீர்மானத்தை கொண்டு வராங்க, திமுக தரப்பில் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பாராட்டி பேசுகிறாங்க. எடப்பாடி நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்களே, அங்கே ரொம்ப நாளைக்கு மத்தியில் ஆட்சியில் ஒன்றிய அரசில் நீங்கள் பங்கு வகிச்சிங்களே, வங்கிக்கும் போது நீங்கள் ஏன் இதை செய்யலை, இப்போ எதுக்கு இதை கொண்டு வந்து ஒரு நாடகத்தை செய்கிறீங்கன்னு சொல்லி எடப்பாடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனே அதுக்கு ரகுபதி, சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் பதில் அளிக்கிறதா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களும் தானே இருந்தீங்க, நீங்களும் எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க, ஏன்னா அவங்களும் இருந்தாங்க தான். முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மத்திய அமைச்சரானது அதிமுகவை சேர்ந்த 2 பேர் தான். அதில் ஒருத்தவங்க அன்னை சத்யவாணி முத்து அவர்கள். அதனால் அவங்க இருந்திருக்கிறாங்க, அவங்க தான் பங்கு வகிச்சிருக்காங்கன்றது உண்மைதான், கூட்டணி கட்சியாக அப்படி இருந்தாங்க. அந்த இருந்த காலத்தில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு ரகுபதி கேள்வி எழுப்புறார். இதுதான் ஒவ்வொரு சிக்கல்லையும் நடக்கும், 2 பேரும் தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சிக்கல்லையும் அது தொடங்கின காலம் இல்லை நடந்தேறிய காலம்னு இருக்கும், அதில் யாராவது ஒருத்தருக்கு பங்கு அதிகமாக இருக்கும். இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டது, அதனால் திமுகவுக்கு தான் பங்கு அதிகம், தொடக்கம் திமுக தான். ஆனால் அதுக்கு பிறகு எவ்வளவு ஆண்டுகள், அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அதிமுக, அவங்களும் உருப்படியாக எதுவும் செய்யலை. அதே போல் திமுகவும் இதை வச்சு நாடகம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்னா, செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கூட, உள்ளேயும் இருந்திருக்கிறாரு, சட்டப்பேரவையிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் பேசும்போது சொல்கிறாரு, அன்னை இந்திரா காந்தி இதை கொடுக்கவே இல்லை, இந்த வாட்ச் பேங்க் எடுக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்க, கொடுத்தது சும்மா சின்ன இடம், எடுத்தது எத்தனை லட்சம் ஏக்கர் நினச்சி பாருங்க அப்படிங்கிறாரு. எத்தனை லட்சம், என்ன ஏக்கர், கடல் அளவே எடுத்துக்கிட்டாங்க. இவங்களே தான் சொல்கிறாங்க, கடல் எல்லையை குறிக்கிறதுக்காக செய்யும் போது கச்சத்தீவு போயிருச்சான். நீங்கள் பேசியிருக்காங்க, அதாவது கடல் எல்லையை குறிக்கிற வேலையை தான் 70களில் செஞ்சாங்களாம், செய்யும் போது கச்சத்தீவு அப்படியே போயிருச்சான் இலங்கைக்கு. அது அப்படி போகும், எப்படி போக விடுவீங்க? இந்திரா காந்தி கொடுக்கவே இல்லைன்னு பேசுறது ஒரு எவ்வளவு கேவலமான பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஏன் இதே காங்கிரஸை சேர்ந்த கர்நாடகாக்காரங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் கேட்டால் ஒத்துக்குவாங்களா? அணை கட்டாதீங்கன்னு சொன்னால் கேட்டுருவாங்களா? அவர்களை போல இருக்கணும். கேரளாவில் இருக்கிறவங்க ஒத்துப்பானா? கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க ஒத்துப்பாங்களா இந்த மாதிரி? அது எப்படி? தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் இந்த இன உணர்வே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது.
எதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம், உடனே முட்டு கொடுத்து பேசுவீங்க. இப்படி ஒரு கேவலங்கெட்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இதனால்தான் காங்கிரஸ் உறுப்பு இல்லை, என்றைக்கும் உருப்படாது. அது அழிஞ்சு போக வேண்டிய கட்சி தான், அது அழியட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவில் ஒரு சுவையான நாடகம் நடந்திருக்கு. என்னன்னா, தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது உள்ளே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் அவங்க பேசும்போது அதை ஆதரித்து பேசியிருக்கிறாங்க. இதை நாங்களும் ஏற்கிறோம், அது திரும்ப மீட்கப்படணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. என்னடா பாஜக இந்த நாடகத்தில் உடன்போதை திமுகவோட சரியில்லையே, எங்கேயோ இடிக்குதுன்னு நினச்சா உடனே வெளியில் இன்னொரு குரல் கேட்குது, அண்ணாமலை இது ஒரு நாடகம், மு.க. ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார் இந்த நேரத்தில் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அப்போ 2024 தேர்தலை ஒட்டி நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு பல செய்திகளை எடுத்துகிட்டு வந்து அதை பெரிய பேசு பொருளாக்கி நிர்மலா சீதாராமன், பிரதமர் மோடி உட்பட எல்லாரும் பேசுனீங்களே, அப்போ அதுவும் நாடகம் தானே அண்ணாமலை? அப்போ அவங்களும் நாடகம் செய்வாங்க, திமுகவும். அதாவது மிகச்சிறந்த நாடக கம்பெனிகள் 2 தான், ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் அந்த அளவுக்கு பத்தாது. இவங்க அளவுக்கு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்கு அவங்களுக்கு பத்தாதுங்கிறது தான் உண்மை. எப்படி இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க. இப்போ கச்சத்தீவு என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 2 காணொலியிலேருந்து வரும் பாருங்க, என்ன நடந்திருக்குன்னு முழுமையாக புரிஞ்சுக்குவீங்க. இனிமேலாவது தமிழர்கள் கவனமாக இருக்கணும். தமிழர்கள், இதனால்தான் சொல்கிறோம், தமிழர் நாட்டை ஆள வேண்டும். ஆண்டா இந்த மாதிரி கேவலங்கட்ட செயல்கள்லாம் நடக்காது, எதிர்த்து உண்மையாக நின்று போராடுவோம் அப்படின்னு. உடனே எடப்பாடியும் தமிழர் தானேன்னா அவர் ஒரு திராவிட கட்சியில் இருக்கும் தமிழ் தலைமை, அப்படி வச்சுக்கோங்களேன். அதனால் அவர்கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல, இதை செய்வார்னு எதிர்பார்க்கல. அந்த கட்சி கட்டாயம் இதை செய்யாதுன்னு நமக்கு தெரியும். செய்யறதுக்கு உண்மையிலே தமிழர்ன்ற அரசியல் பேசுகிற ஆட்கள் அங்கே வந்து உட்காரணும். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது. இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நடந்த துரோகத்தை. கச்சத்தீவு 2 கிலோமீட்டருக்கும் குறைவான ஒரு சுற்றளவை கொண்ட ஒரு தீவு. இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்குது, 20 கல் தொலைவுக்குள்ள. இலங்கைக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற கடல் பரப்பு யாருக்கு அதிகமானது சொந்தமானது அப்படிங்கிறத முடிவு செய்கிற இடத்துல இந்த சின்ன தீவு இருக்குது. இப்போ இந்த தீவு 1975-76 காலகட்டத்தில் இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுது. அம்மையார் இந்திரா காந்தியோட தலைமையிலான அரசு தான் அந்த வேலையை செய்யுது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழக மீனவர்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் மட்டும் 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அன்றாடம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கப்பல்கள், படகுகள் இதெல்லாம் வந்து சிக்கலுக்குள்ளாகுதுங்க. அவங்களும் கைது செய்யப்படுறதை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, எல்லை கடந்து மீன் பிடிக்க வந்தாங்க அப்படின்னு. அந்த எல்லை கடக்கிறது இருக்கு இல்லையா, அந்த எல்லை எதுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருந்தது தான் கச்சத்தீவு. அதை ஏன் தாரை வார்த்தாங்க, எதனால சிக்கல்கள் எழுந்தது அப்படிங்கிறத அண்மையில் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக சில செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அண்ணாமலை இந்தியாவே ஆள்ற பாஜகவின் தமிழ்நாடு தலைவர். இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்து வழியாக தான் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வியாக நமக்கு இருக்குது. அரசே இவங்களுதுன்னும் போது அந்த அந்த காலகட்டத்தில் நடந்ததை இவங்களால எளிமையாக எடுத்து பார்த்துருக்க முடியும். அது சரி, பாஜக ஒரு நாடக கம்பெனி, அது இப்படி தான் செய்யும், நமக்கு தெரியும். இப்போ இதில் என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த உரையாடல்கள் கச்சத்தீவு சார்ந்து, குறிப்பாக 1961 ஜவஹர்லால் நேரு அப்போ இருந்த பிரதமர், இந்தியாவின் பிரதமர், அவரே அப்போ வந்து இது ஒரு இன்கான்சிக்வென்ஷியல், இது அவரே வந்து அப்போது இது ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் பிரச்சனை அப்படிங்கிறார். இன்கான்சிக்வென்ஷியல்னா இதெல்லாம் ஒரு சிக்கலே கிடையாது, பேசுகிற அளவுக்கு ஒரு சிக்கலே கிடையாது, இது இவ்வளோண்டு ஒரு தீவு, அதை எடுத்து கொடுக்குறதுல எந்த சிக்கலும் இல்லை, கொடுக்குறோன்னா இப்போவே கூட கொடுப்பேன்னு 1961 நேரு பேசியிருக்கிறார். இதுக்கு மட்டும்தான் பேசினாரான்னு பார்த்தீங்கன்னா, சீனா அக்ஸை சின்ன காஷ்மீரோட ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அப்பவும் இதே மாதிரி தான், அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காத இடம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக அதை கடந்து போனவர் தான் நேரு. அதே போல தான் கச்சத்தீவை பற்றியும் இப்படி பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே அப்போ இருந்த ஒரு அட்டார்னி ஜெனரல், இங்கே அரசின் தலைமை வழக்கறிஞர், அவர் பேர் வந்து MC செட்டைவாடு, அவர் சொல்கிறாரு, இந்தியா ஆஸ் அ ஸ்ட்ராங்கர் கேஸ், இந்தியாவுக்கு தான் வலுவான தரவுகள் இருக்குது, கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் சொல்கிறதுக்கு வலுவான தரவுகள் இந்தியா கிட்ட தான் இருக்குது, இலங்கை கிட்ட எதுவுமே இல்லை. அதை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700களிலிருந்து அதனுடைய கச்சத்தீவு யாருக்கு சொந்தமாக இருந்ததுன்னா அது ராமநாதபுரம் மன்னரான சேதுபதி கிட்ட தான். அவங்களோட தலைமுறை தான் அதை கையாண்டு வந்தாங்க. நீங்கள் இங்கே கிழக்கிந்திய கம்பெனியாக வந்து பிரிட்டிஷ் அவங்க அரசு அமைக்கும் போதே கூட பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுக்கு தான், அப்போ இருந்த மெட்ராஸ் அரசோ இல்லை இந்திய அரசுக்கோ தான் அவங்க வந்து வரி கட்டிட்டு இருந்தாங்களே தவிர, கொழும்புல பிரிட்டிஷோட அரசாங்கம் இருந்துச்சு, அவங்க கிட்ட இவங்க வரி கட்டலை. அப்போ அதுவே என்ன சொல்லுது, அந்த நிலம் எதுக்கு யாருக்கு சொந்தமானதுன்னு தெளிவாக சொல்லுது. இதற்கான தரவுகள் இருந்தும் கூட இலங்கை
விடுதலை பெற்ற நாள்ல இருந்து கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம்னு தொடர்ச்சியா சொல்லுது. அதுக்கு அவங்க கொடுக்குற சான்று எதுன்னா, அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் முத வெளியிட்ட வரைபடங்கள், அதுக்கு முன்னாடி டச்சு வெளியிட்ட படங்கள், இதெல்லாம் காரணம் காமிச்சு அதுல சில வரைபடங்கள்ல பாத்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது, ஜாஃப்னா பட்டணம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு சொந்தமானதுன்னு சில வரைபடங்கள்ல காமிச்சிருக்கிறத அவங்க தரவா இதுக்கு சொல்றாங்க. இப்போ அதை சொல்லி அவங்க அதை கேட்கும் போது, இந்தியா ஒரு பெரிய நாடு இங்க, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுக்காக இதை நம்ம கொடுத்துடலாம். நேருல இருந்து இது தொடங்குது. நேரு இப்படி 61 பேசுறாரு, அப்புறம் 64 அவர் இறந்துடுறாரு. அதற்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அம்மையார் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆகிறாங்க. அவங்க பிரதமர் ஆன காலகட்டத்திலிருந்தே இது வந்து சிக்கல்குரியதாக தான் இருந்திருக்கு. 1968 மீண்டும் இது ஒரு பெரிய பேசு பொருளாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும் அவங்களுடைய சிங்கள, அதான் இலங்கையின் பிரதமராக இருக்கிற டட்லி சேனநாயக்க, இவங்க 2 பேரும் 1968 ஒரு முறை சந்திக்கிறாங்க. அப்பவே இதை பற்றி ரகசியமாக பேசினதாக செய்திகள் கசியுது. அப்போ எதிர்கட்சிகள் இங்கே கேள்வி எழுப்புறாங்க, அங்கேயும் கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா அந்த சந்திப்புக்கு பிறகே இலங்கை வந்து இந்த கச்சத்தீவு பகுதியை அவங்களுதுன்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க வரைபடங்கள்ல. அப்போ இதை பத்தி கேள்விகள் எழும்போது நம்ம கொடுக்கலன்னு இங்க இந்திய அரசை சார்ந்தவர்கள் பதில் சொல்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சுரேந்திர பால் சிங் அவர் வந்து அன்றைக்கு துணை அமைச்சராக இருக்கிறார். எதுக்குன்னா வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, இதை நம்ம இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல, நம்மள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, சீனா லாபி இன் கொலம்போ அப்படிங்கிறாங்க. சீனா வந்து அங்க கடுமையா அவங்களுக்கு ஆதரவா இலங்கையை செயல்பட சொல்லி அழுத்தம் கொடுக்கறதாகவும், இந்தியா அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு வெளியுறவுத்துறைனா அப்படிதான் சிந்திக்கும், அவங்க அதை சிந்திக்கிறதாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு போனா, இது பன்னாட்டு நீதிமன்றம் அந்த காலகட்டங்களில் சிறிய நாடுகளுக்கு ஆதரவாக நிறைய செயல்படுது, அதனால அங்கே போனால் சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நம்ம போகக்கூடாது, அங்கே வரைக்கும் போக விடக்கூடாதுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில், இலங்கையில் சில இடத்துல பெட்ரோல், ஆயில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ அந்த நாடு நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்திய அரசு இதை நம்ம விட்டு கொடுத்துடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ முடிவுக்கு வரும்போது தமிழ்நாட்டின், ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி தான் கச்சத்தீவு, அன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து வெறும் இந்த தொடர்பு தான் பார்த்தீங்கன்னா, அந்த கச்சத்தீவுன்ற தீவில் யாரும் வசிக்கலை, வாழலை தொடர்ச்சியா. ஆனால் அங்கே ஒரு தேவாலயம், ஒரு கோயில் இருக்கு, கிறிஸ்தவ கோயில் இருக்கு. அந்த தேவாலயத்தின் பேர் வந்து புனித அந்தோனியார் தேவாலயம்னு. அந்த காலகட்டம் வரைக்கும், இது ஏதாவது தாரை வார்க்கப்படுறது 1975-76னா, அந்த காலகட்டம் வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தங்கச்சி மடத்தை சார்ந்த சாமியார்கள், ரோமன் கத்தோலிக்க சாமியார்கள் தான் அங்கே போய் பூசையெல்லாம் செய்கிறாங்க. இது இப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கு 75க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறுது. அது வந்து பூசையை இவங்க செய்தாலும் இலங்கை தான் அந்த விழாவை நடத்துது. அது ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடக்கிற விழா, அந்த விழாவை நடத்துறது இலங்கை அரசாக மாறிடுது 75க்கு பிறகு. ஆனால் அந்த பூசையை வந்து சாமியார்கள் இங்கேருந்து போய் தான் செய்கிறாங்க, தங்கச்சி மடம் சாமியார்கள் செய்கிறாங்க. 83ல் ஒரு பெரிய இனக்கலவரம் நடக்குதாங்க, தமிழர்களை கொன்றொழிக்கிறாங்க. அதனால அதனுடைய சிக்கல் ஏதாவது கச்சத்தீவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விழாவே மொத்தமாக நிறுத்தப்பட்டுருது. அதோட பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுக்கு நிகழ்வே நடக்கல, விழாவே நடக்கல. 2002 தான் மீண்டும் விழா நடக்க தொடங்குது. அப்பதான் தமிழ்நாட்டில இருந்தும் போய் அந்த விழாவில் கலந்துக்கிற செய்திகள் மீண்டும் தொடங்க ஆரம்பிக்குது 20 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் இதுல ஒரு மாற்றம் என்னன்னா, அது வரைக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த சாமியார்கள் அந்த விழாவை நடத்தினாலும், அந்த காலகட்டத்தில் 2002 இது தொடங்கின பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்தினது யாழ்ப்பாணத்தில் இருந்த சாமியார்கள் தான். அவங்க தான் வந்து நடத்துறாங்க, இலங்கை தான் நடத்துது. அனுமதி பெற்று தமிழ்நாட்டிலிருந்து மீனவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே போய் விழாவில் மட்டும் கலந்துக்கிட்டு திரும்ப வர நிகழ்வுகள் நடக்க தொடங்குது. இதுதான் இதனுடைய பண்பாட்டு பின்புலமும் கூட. இப்போ இதை தாரை வார்க்கணுன்ற முடிவுக்கு இந்திய அரசு ரகசிய சந்திப்பு ஒப்பந்தங்கள் மூலமா முடிவுக்கு வந்துடுறாங்க. வரும்போது தமிழ்நாட்டை சார்ந்தது, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலோட பின்னி பிணைந்தது, குறிப்பா ராமநாதபுரத்து மக்களுக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமானதுன்றதை தெரிஞ்சவங்க இந்த செய்தியை சொல்றதுக்காக அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா கருணாநிதி கிட்ட வராங்க. ஜூன் 1974 ஃபாரின் செக்ரட்டரி கீவல் சிங் அவர் தான் வந்து ஐயா கருணாநிதி கிட்ட இதை பத்தி விளக்குறார். விளக்கி அவர் ஏதாவது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாரோ, நம்ம அழுத்தம் கொடுக்கணுமோன்னு அப்படி ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட வரவங்களுக்கு பெரிய வியப்பு என்னன்னா, அவர் எந்த பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கல, அவர் எதிர்ப்பையும் தெரிவிக்கல. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன சொற்களை அப்படியே படிச்சு காட்டுறேன். The foreign secretary did not have to press hard. அவங்க ரொம்ப கடினமாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலையை அவங்களுக்கு ஏற்படலை, ரொம்ப எளிமையாக அதை ஏற்றுக்கிறார். இப்போ இதில் துரோகம் என்ன அப்படின்னா, ஏற்றுக்கிறது, அடுத்து இதை மக்களுக்கே தெரிவிக்காம கடத்துறது. 74 இது தொடங்கிறது, இவருக்கு ஜூன் மாதமே சொல்லிடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டு 1.5 ஆண்டுக்கு இவர் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருக்கிறார், இதற்கான எதிர்ப்பையே பெருசாக பதிவு செய்யலை.
என்கிட்ட வந்து சொன்னாங்க, இதை நான் எதிர்த்தேன், இல்லை என்னால் எதிர்க்க முடியல, ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? 2009 இதே தான் நடந்துச்சு. அரசில் மிக வலுவான ஒரு இடத்துல இருக்கிறார். அன்னைக்கு 40க்கு 40 வென்று போயிருக்கு இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் கூட்டணி. அப்போ அந்த இடத்துல அரசியை தீர்மானிக்கிற இடத்துல நாங்க இருக்கோம்னு நம்ப சொல்லல ஐயா கருணாநிதியும் அவர் சார்ந்த திமுக கட்சிக்காரர்களும் பெருமை பீற்றிக் கொண்ட காலகட்டம் அது 2004 இருந்து 2009. அந்த காலகட்டத்திலையும் அங்க ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் உருவாகி கொண்டிருக்கும் போதே தமிழ்நாட்டில் பல பேர் உயிரை கொடுத்து அதுக்கான கவனத்தை ஈர்த்தாங்க. அப்ப கூட இவர் அதுக்கு முழு மனதோட எந்த முயற்சியும் எடுக்காம ஒரு அடையாள உண்ணாவிரதம், அங்க போர் நின்றாலும் தூவானம் விடவில்லை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு அதை கடந்து போனார். அதை அப்பதான் செஞ்சாருன்னு நினைச்சிட்டு தான் நம்ம எல்லாரும் கொதிச்செழுந்து அதுக்கு பிறகு இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கு. ஆனா அது அப்ப தொடங்கல. அவரு 1970கள்ல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கிறாருன்றதுக்கான ஒரு சான்று தான் இது. 74 ஜூன்ல அவருக்கு சொல்லப்பட்ட செய்தியை 75-76 வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னால எதுவும் செய்ய முடியல, மக்களே நம்மளுடைய நிலப்பரப்பை எடுத்து கொடுக்குறாங்க, தாரை வார்க்கிறாங்க, வாங்க போராடுவோன்னு கூட மக்கள்கிட்ட சொல்லலை. நான் என்ன கேட்கிறேன், குஜராத்ல பல பகுதிகள் இருக்கு இதை போல, தீவுகள் போல. இன்னும் நமக்கு வந்து காஷ்மீர் இருக்கு, காஷ்மீர்லயே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகேன்னு இருக்கு, அதே போல அக்ஸை சின் இருக்கு. இதையெல்லாம் மீட்டெடுப்போம், இதையெல்லாம் இந்தியாவின் பகுதிகள், நாங்க எப்படியும் மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு உரத்த குரல் எழுப்புற பாஜக இவங்க ஏன் இந்த கச்சத்தீவை மீட்போன்னு இவங்க பேசவே மாட்டாங்க? இப்போ இந்த செய்திகள்லாம் வெளிக்கொண்டு வந்துருக்காரு அண்ணாமலை, திமுகவின் துரோக முகத்தை வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்குவோம். சரி, இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கு? உங்களுக்கு எந்த அறத்தின் அடிப்படையில் நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அகண்ட பாரதம் தான் எங்கள் கொள்கைன்னு உங்களுடைய கொள்கை சித்தாந்த மூலமான ஆர்எஸ்எஸ் இணையதளத்தில் இன்னைக்கும் போட்டு வச்சிருக்கீங்க அகண்ட பாரத் அப்படின்னு. அகண்ட பாரதத்தில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போறீங்க. இப்போ எல்லாம் போறவங்க கச்சத்தீவு இங்க இருந்தது, நீங்க எதிர்க்கிற காங்கிரஸால எடுத்து தாரை வார்க்கப்பட்டது, அதை மீட்டெடுப்போம் நீங்க ஏன் சொல்லவே மாட்டீங்க? இப்போ இதை வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாரு? கருணாநிதியின் துரோகத்தை சொல்றாரு. சரி, நீங்க தானே இப்போ இந்திய அரசுல இருக்கீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்கால் தானே, தமிழ்நாட்டில இருந்து போனவர்னு சொல்லிக்கிறீங்களே ஜெய்சங்கர்ங்கிறவர், நீங்க பேசி எடுக்க வேண்டியது என்ன? அம்மையார் நிர்மலா சீதாராமன் இப்போ நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ராணுவ அமைச்சராக இருந்தாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா. அந்த ட்வீட்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்னங்கம்மா? இதை மீட்கணுமா வேணாமா? மீட்கிறதுக்கான முயற்சிகளில் மோடியின் அரசு ஈடுபடுதா இல்லையா? உங்களோட நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்கப்படணுமா இல்லை தாரை வார்க்கப்பட்டது தானா? மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி தமிழர்கள் தரப்புல எழுந்துகிட்டே இருக்கு. 70கள்ல இருந்து இன்று வரை தொடர்ச்சியா இதை ஒரு உறுதிமொழியா ஒவ்வொரு தேர்தலையும் கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த திராவிட கட்சிகள். இந்த முறை அதை கொடுக்கல. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இங்க நடக்குது. இவங்க ஏதோ ரொம்ப புனிதர்கள் போல பாஜக வந்து இதை பேசுறதெல்லாம் மிக சிரிப்பா தான் இருக்கு நமக்கு. நம்ம கேட்கலாம், பாதிக்கப்பட்டவங்க நம்ம. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாஜக இதை எதுக்கு கேட்குது? இதை வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலை டெல்லிக்கு போய் மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாரா கச்சத்தீவை மீட்கணும்னு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அண்ணாமலை எப்போ பதில் சொல்லுவாரு? முதல்ல என்னன்னா, அண்ணாமலை இப்போ ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு தகவல் எடுத்திருக்கிறார், அதை தான் வெளிப்படுத்திருக்கிறார். இதுதான் முத இந்த செய்தி கச்சத்தீவை பற்றி வெளிவந்த ஒரு செய்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏற்கனவே 2 முறை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு செய்திகள் வெளியாயிருக்கு. குறிப்பாக 2015 ஒருத்தர் கேட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட தகவலின் அடிப்படையில் தான் இந்த 2 ஒப்பந்தங்கள் பற்றின விரிவான செய்திகள் அப்போ வெளியாச்சு. அந்த செய்திகளில் நமக்கு வெளிப்பட்டது தான் 2 செய்திகள். 74 போடப்பட்ட முதல் ஒப்பந்தம், அதுதான் இந்திரா காந்தியால் நேரடியாக போடப்பட்ட ஒப்பந்தம். அதில் தான் சிரிமாவும் இந்திரா காந்தியும் போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் கச்சத்தீவோட உரிமையை கொடுத்தாங்க. ஆனால் கச்சத்தீவில் தமிழ்நாட்டின் மீனவர்கள், இந்திய மீனவர்கள் இவர்கள் அழைக்கிற தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே போய் வரதுக்கும் வழிபாடில் கலந்துக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்குமான உரிமைகள் காக்கப்பட்டது. அதுக்கான ஆர்டிஐயில் வந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 76 மீண்டும் அந்த ஒப்பந்தம் மாற்றப்படுது. அது பிரதமர் அளவில் நடக்கல, அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அளவில் தான் நடக்குது. அந்த அமைச்சகம் ஏற்கனவே நம்ம ஒரு பேரை சொல்லியிருந்தோம், கீவல் சிங்னு சொல்லி, அவரோட தலைமையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் நமக்கு இருந்த அந்த உரிமைகள், அதாவது எந்த அனுமதியும் இன்றி அந்த இடத்துக்கு போய் வர உரிமையோ, அங்கே மீன் பிடிக்கிற உரிமையோ, இல்லை வழிபாட்டுக்கு போகிற உரிமையோ நமக்கு மறுக்கப்பட்டது. அதாவது அது வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே போய் வரலாம், மீன் பிடிக்கலாம், இந்த சிக்கல் எதுவும் இல்லை. ஆனால் 76 ஒப்பந்தத்துக்கு பிறகு அங்கே போகணும்னா இலங்கை அரசின் ஒப்புதல், அனுமதி, வீசா வாங்கிட்டு தான் நீங்கள் போக வேண்டிய ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. இதுதான் அதில் நடந்த மாற்றம். அதில் உங்களுக்கு காண்பிக்கப்படுற அந்த செய்தியில் அதை குறிப்பிட்டே காட்டுறோம். எந்த பகுதி ஏற்கனவே போடப்பட்ட 74 ஒப்பந்தத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது, 76 ஒப்பந்தத்தில் அது மறுக்கப்படுது. சாவரின் ரைட்ஸ், அந்தந்த பகுதி யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுதுன்னு தான் 76 ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படுது. அப்போது இந்த இடத்துல தான் நம்ம முழுமையாக நம்மளுடைய உரிமையை பறி கொடுத்துருக்கோம்.
இதை வாரி தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ். அன்னைக்கு அவசர நிலை, அந்த எமர்ஜென்சி இருந்த காலகட்டம், இதை ஒரு பெயரளவில் மட்டும் எதிர்த்துட்டு போயிட்டாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, கருணாநிதி துரோகம் செஞ்சாருன்னு நமக்கு சொல்லிட்டே இருக்கணும்னு இல்லை, வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கத்துலையும் கருணாநிதியின் துரோகம் தெரியுது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. சரி, 76 இது நடக்குது, அப்போது அவசர நிலையில் இருக்குது. அதுக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் அரசு வருது. அதுக்கு பிறகு மீண்டும் 80 இந்திரா காந்தி அரசு வருது. மொரார்ஜி தேசாய்க்கு ஆதரவாக கருணாநிதி நிற்கிறாரு. அதுக்கு பிறகு அதுக்கு எதிராக மாறுறாரு. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. அவருடைய வழக்குகள், அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யாமல் இழுத்தடிச்சாங்க மொரார்ஜி தேசாய் அந்த அரசு. அதனால கோவத்தில் அவங்களுக்கு எதிராக மாறி மீண்டும் போய் இந்திரா காந்தி கிட்டேயே தஞ்சம் புகுறாரு. அப்போ தான் நேருவின் மகளே வருக இந்த இதெல்லாம் பேசி அவங்கள வந்து நிலையான ஆட்சி கொடுக்க கூப்பிட்டதெல்லாம் நடந்த காலகட்டம். அப்போவாவது இவர் இதை முன் வச்சு கச்சத்தீவை மீண்டும் மீட்டு தாருங்கள், அப்போ தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு கேட்டாவது அவர் அப்போது செயல்பட்டிருக்கணும். அதை அவர் செய்யவில்லை. மாறாக தன் மீது இருந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய சொல்லி தான் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தளர்வுகள் ஏற்பட்டதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச துரோகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். யாராவது பார்க்கலன்னா முதல் காணொலி அந்த இணைப்பை கொடுக்குறோம், அதில் போய் பாருங்கள். அதுக்கு பிறகும் அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வெளிப்படுற செய்திகளை ஏற்கனவே வந்த செய்திகளை எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. 2008 காலகட்டத்தில் அதிமுக தரப்பில், அன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, இங்கே திமுக ஆளுங்கட்சி, காங்கிரஸும் திமுக கூட்டணி வந்து ஒன்றிய அளவில் ஆளுங்கட்சி. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒரு அரசியலுக்காகவே வைத்துக்கொள்வோமே, அரசியலுக்கு தான் செய்கிறாங்க அவங்களும், அரசியலுக்காக அவங்க கச்சத்தீவுக்கு ஒரு வழக்கு தொடர்றாங்க, உச்சநீதிமன்றத்தில் தொடர்றாங்க. உச்சநீதிமன்றம் இங்கே இருக்கிற மாநில அரசுகிட்டையும் ஒன்றிய அரசுகிட்டையும் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லுது. அந்த பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லும்போது ஐயா கருணாநிதி சொன்ன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் என்ன தெரியுமா? மத்திய அரசு என்ன பதில் தருதுன்றதை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்திருக்கோம், அவர்கள் தரும் பதிலின் அடிப்படையில் நாங்கள் பதிலை தருவோம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு உண்மையிலேயே கச்சத்தீவு மீட்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் 70கள் முடிகிற காலகட்டத்திலிருந்து இன்று வரை கச்சத்தீவை மீட்போம் சொன்னீங்க. அந்த காலகட்டத்தில் 2008 பற்றி பேசுகிறோம். அப்போது 99 வாஜ்பாய் அரசில் அங்கம் வகிச்சிங்க. 2004 மிக வலுவான நிலையில் UPA 1 அவங்க சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் முதன்மையான ஒரு இடத்துல இருந்தீங்க. நீங்களே சொல்லிக்கிட்டீங்க அதை. அப்போ அந்த காலத்திலையும் அந்த கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்யலை எதுவும். குறைந்த அளவு உச்சநீதிமன்றம் உங்கள் கருத்தை கேட்கும் போதாவது முன் வந்து கட்டாயம் இது மீட்கப்படணும்னு சொல்லியிருக்கணும். ஒன்றிய அரசு சொல்கிற பதில் காத்திருக்கோம்னு சொன்னீங்க. இது கிட்டத்தட்ட அதிமுக காரங்க 2016 காலத்தில் அம்மா வரட்டும் காத்திருக்கோம்னு சொன்ன பதில் போல தான் இருக்குது. சரி, இருக்கட்டும். அப்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு தரப்பில் ஒரு பதில் தாக்கல் செய்யப்படுது. அந்த பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுவரை எந்த நிலப்பரப்பும் கொடுக்கப்படவும் இல்லை, நம்ம தரப்புலேருந்து தாரை வார்க்கப்படவே இல்லை, எதையும் எடுத்துக்கொள்ளவும் படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ டெரிட்டரி வாஸ் அக்வயர்ட் ஆர் சீடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பொருள்? அப்போ கச்சத்தீவுக்கு யாருக்கு இருந்துச்சு? புறம்போக்கு நிலமா இருந்துச்சா? எடுத்து கொடுத்துட்டாங்களா? இல்லை அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா? அது வந்து டிமார்க் பண்ணாத ஏரியாவாக இருந்துச்சு, ஒரு சர்ச்சைக்குரிய இல்லை யாருக்கு சொந்தம்னே தெரியாத ஒரு நிலப்பரப்பாக இருந்துச்சு. அது கடைசியில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு அன்றைக்கு சொன்ன பதில், உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யும் போது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம கேள்வி வருது. சரி, நீங்கள் தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்கன்னா, கருணாநிதி ஒன்றுமே செய்யவில்லை. இதுதான் உண்மை. அதற்கு பிறகு 2011 ஜூன் அப்போ வந்து ஜெயலலிதா இங்கே முதல்வராக ஆயிட்டாங்க. முதல்வரான காலகட்டத்தில் அவங்க மீண்டும் அப்போ இந்த சிக்கலை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது சட்ட விதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன ஜெயலலிதா அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, பெருசாக ஒன்றும் செய்யலை, எந்த அழுத்தமும் கொடுக்கல, சும்மா மடல் எழுதுனதோ. இந்த வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு இருக்குது, முடிவுக்கு வரல. அந்த வழக்கை வச்சுருந்தாங்களே தவிர அவங்களும் எதுவும் வலுவாக செய்யலை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் 2014 பிப்ரவரி மாதம், அது வந்து அந்த UPA அரசு, மன்மோகன் சிங் 2வது அரசு வந்து முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மீண்டும் அந்த வழக்கு வரும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்தியாவை சார்ந்த எந்த நிலப்பரப்பும் யாருக்கும் தாரை வார்த்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு முறை அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, சரி, இது வரைக்கும் காங்கிரஸ் செய்ததை பார்த்தோம், திமுக செய்ததை பார்த்தோம், அதிமுக வழக்கு தொடர்ந்ததை பார்த்தோம். அதுக்கு பிறகு சில மாதங்களில் பாஜக அரசு அமையுது, மோடி அரசு அமைஞ்சிருது. அதுக்கு பிறகு மீண்டும் இதே வழக்கு வருது 2015. அப்போ கேட்கப்படும் போதும் அவங்க சொல்கிற பதில் இதே பதில். 2014 பிப்ரவரியில் மன்மோகன் சிங் அரசு என்ன பதில் சொல்லிச்சோ, எந்த நிலப்பரப்பும் கொடுக்கப்படவும் இல்லை, எடுக்கப்படவும் இல்லைங்கிற அதே பதில் தான் சொல்கிறாங்க பாஜக அரசு. அப்போ சொன்ன கூடுதல் செய்தி என்னன்னா, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களை எங்களால் மாற்ற முடியாதுன்னு நேரடியாக சொல்லிடுது மன்மோகன் சிங் அரசு. இந்த நிலைப்பாட்டிலேருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் பதிலை தாக்கல் செய்து நரேந்திர மோடியின் அரசு 2015. அப்போ காங்கிரஸும் பாஜகவும் வெவ்வேறல்ல அப்படின்னு அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை உண்மைன்னு நிரூபிக்கப்படுது. இப்போ மீண்டும் அண்ணாமலையோட RTIக்கு வருவோம். நம்ம அவர் ஒரு RTI போடுறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, எப்போவும் RTI போட்டு உங்களுக்கு பதில் வரதுக்கு சில காலம் எடுக்கும், கூடுதல் கேள்விகள் இருக்கும், அந்த மாதிரி போக்குவரத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அண்ணாமலை ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஒரே வாரத்தில் அவருக்கு எல்லா பதிலும் கிடச்சிருது. இது எப்படி?
நீங்களோ நானும் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இந்த மாதிரி ஒரு மடல் அனுப்புனா ஒரு வாரத்தில் இது மாதிரி ஒரு பதில் நமக்கு கிடைக்குமா? இதை எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக ஒரு லாப கணக்குக்காக இந்த காலகட்டத்தில் போட்டு செய்தி எடுத்து உடனே அதை பேச விட்டு அதை ஒரு அரசியலாக்கி ஆதாயம் அடைகிறதுக்கு பார்க்குறாங்க. குறிப்பாக இந்தியா முழுக்க இப்போ என்ன நடந்துச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம்னு ஒரு செய்தி வெளியாச்சு. மிக கடுமையான ஒரு சிக்கல் நெருக்கடிக்குள்ளாச்சு பாஜக. ஏன்னா இருக்கிறதுலையே அதிகமாக மற்ற யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு தொகையை வாங்கி குவிச்சிருக்கு பாஜக. அதுவும் குறிப்பாக எப்போ எந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இவர்களுடைய ஏவல் துறைகளாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையோ இல்லை வருமான வரித்துறையோ போய் சோதனை நடத்துது இல்லை முடக்குதுன்னா அதுக்கு கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு பெருந்தொகை பாஜகவுக்கு அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து தேர்தல் பத்திரங்களாக வந்து சேர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியும் ஆதரவும் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹிந்தி ஹார்ட்லேண்ட், ஹிந்தி பேசும் மாநிலங்கள், வட மாநிலங்கள் முழுக்க கூட இது ஒரு பெரும் அதிருப்தியை, இவர்களுக்கு எதிரான ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கு. இப்போ இந்த தேர்தலில் அதெல்லாம் எதிரொலிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு நாடகத்தை போட்டு இதை மறைக்கணுங்கிறதுக்காக கையில் எடுத்ததாக தான் இந்த கச்சத்தீவு சிக்கலை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு கால் ஒன்றதுக்கு எந்த வழியுமே தென்படலை. ரொம்ப நாள் ஜன்னல் திறந்து வச்சாங்க, கதவை திறந்து வச்சாங்க. அதிமுக உட்பட யாருமே அவங்ககிட்ட போகலை, அவங்கள சீண்டவே இல்லை. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாத பாஜக சட்டுன்னு ஒரு ஆயுதமாக கச்சத்தீவை எடுத்து இப்போ வீசிருக்கு. ஓரளவுக்கு அவர்களுக்கு இது வேலை செய்தாலும் மக்கள் உடனடியாக சுதாரிச்சிட்டாங்க. இது பாஜகவின் தேர்தல் கால நாடகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு இன்னொரு கூடுதல் காரணத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நரேந்திர மோடி பிரதமர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதில் இதை வந்து வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலையை பற்றியும் என்ன செய்திகள், திமுக என்ன செஞ்சது, காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்றதை போட்டார். அதே போல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறவங்களும் இதே மாதிரி ட்வீட்டில் செய்தி போட்டாங்க. அதற்கு ஒரு நாள் கழித்து இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திராத ஜெய்சங்கர், பல செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கலாம், இது போன்ற ஒரு சிக்கலுக்கு அவசரமாக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திராத ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். எல்லாரும் கட்டாயம் அதை பார்க்கணும். எந்த செய்தியும் இல்லை. அண்ணாமலையோட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே மீண்டும் ஒரு முறை சொல்கிறதுக்கும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் மட்டும்தான் நடத்தப்பட்டுச்சு. மீண்டும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வைக்கப்பட்ட கேள்வி என்னன்னா, தீர்வு என்ன, பாஜக அரசு என்ன முன்வைக்குது அப்படின்னு. அவர் அளித்த ஒரு வரலாற்று பூர்வமான பதில் என்ன தெரியுமா? இது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, இட் இஸ் சப்ஜுடிஸ், அதனால் எங்களால் வேறு எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதைத்தான் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக இவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இஃப் இட் இஸ் சப்ஜுடிஸ், நீங்கள் ஏன் இப்போ இதை பேசு பொருளாக்குறீங்க? பேசு பொருளாக்குறதுக்கு உங்களுக்கு தேர்தல் காலத்தில் அரசியல் செய்கிறதுக்கு உங்களுக்கு சப்ஜுடிஸ் அப்படிங்கிறது எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் உங்கள் அரசை நோக்கி 10 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள், இப்போது எதை தீர்வாக முன்வைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பினா மட்டும் இட் இஸ் சப்ஜுடிஸ், உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் எங்களால் இதற்கு மேல் கருத்து தெரிவிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, இது என்ன நாடகம்? அப்போ இதற்கு பாஜக பதில் சொல்லுமா? கட்டாயம் சொல்லாது. இவர்கள் ஆட்சி மாறி மீண்டும் வந்தாலும் கூட, ஏன் தெரியுமா, இவங்களுடைய தலைமை வழக்கறிஞர் போய் சொல்கிறாரு, இதை மீண்டும்லாம் எடுக்க முடியாது, இது கிட்டத்தட்ட இலங்கையோட போருக்கு செல்றதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர்கள் நோக்கம் என்ன என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் வைத்த வாதத்திலேயே வெளிப்பட்டு விட்டது. காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் சொல்கிறோம், எந்த வேறுபாடும் இல்லை. இது ஒரு தேர்தல் கால நாடகம் மட்டுமே. இதுக்கு தீர்வாக என்ன முன்வைக்கலாம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு காட்ட முடியும். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நம்ம இதை பற்றி 2 காணொலி வெளியிட்டிருக்கோம். இதை வந்து இணைப்பிலையும் கொடுக்கலாம். இதில் கச்சத்தீவுன்னு ஒரு பகுதியே இருக்குது, அதை பற்றியும் கூட பேசியிருக்கோம். அந்த கச்சத்தீவுன்ற பகுதியில் நான் பெருசாகவே இந்த திரையில் காட்டுறோம். அந்த கச்சத்தீவுன்ற பகுதியில் அவங்க முன் வச்சிருக்கிற தீர்வு என்ன தெரியுமா? இதை மாதிரி மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல், அந்த மாநிலத்தின் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது மாநில அரசு, அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் இது போன்ற நிலங்களை எடுத்து வேற ஒருவருக்கு, அது வேற மாநிலத்துக்கோ அல்லது வேற நாட்டுக்கோ எடுத்து ஒப்படைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் அனுமதியும் ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது. அதுபோல் இருக்கிற அந்த உரிமைகளை பறிக்க வேண்டும். அதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற தேசிய இனங்கள், இந்த மொழி வழி தேசிய இனங்களை ஒன்று கூட்டி அந்த தேசிய இனங்களை நிகராளுமை, அதாவது பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளை ஒன்று திரட்டி இது போன்ற அரசமைப்பு சட்ட திருத்தங்களை செய்வோம் அப்படிங்கிறது தான் இவங்க முன்வைக்கிறது. ஏன்னா ஒரு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இவங்க திமுக ஒரு நாடகம் போடுது. 70கள் கடைசியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் செய்வோம்னு உறுதிமொழி கொடுக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் செய்யறதில்லை. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்கே அரசியலையே அங்கம் வகித்த போதே செய்யாத திமுக இனி செய்யும் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதிமுக தன் பங்குக்கு ஒரு வழக்கம் மட்டும் தொடர்ந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாஜக தேர்தல் நேரத்தில் இதை ஒரு நாடகமாக்குதுன்னு அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட எல்லாரும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி அவர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லை. காங்கிரஸ் இது துரோகமே செய்யலன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. பேசி பயனே கிடையாது. செத்து விட வேண்டிய காங்கிரஸ் செத்து விடும், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக இதை வச்சுக்கிட்டு நாடகம் போட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது இதை வச்சாச்சும் உள்ளே வந்துடலான்னு பார்க்குது. இதை வச்சே அவர்களை வீழ்த்த வேண்டும். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு வாங்க அண்ணாமலை,
கச்சத்தீவை மீட்பீர்களா இல்லையா? மீட்பதற்கு 10 ஆண்டுகளாக என்ன செய்தது உங்கள் அரசு? வந்த உடனே என்ன செய்யும், அதை உறுதிமொழியாக எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டு அவர்களை நிர்பந்தித்து இந்த காலகட்டத்திலேயாவது தமிழர்கள் இதற்கு ஒரு தீர்வை பெற வேண்டும். அதற்காகவாவது தமிழர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே தீர்வு, மீண்டும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பது போல அனைத்து தேசிய இன கட்சிகளையும் ஒன்று திரட்டி இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி இனி மாநில அரசுகளின் நிலப்பரப்பை, மாநிலங்களின் நிலப்பரப்பை அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் யாருக்கும் ஒன்றிய அரசு எடுத்து ஒப்படைக்க முடியாது, மாற்றி அமைக்க முடியாதுங்கிற அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் அனைத்து தேசிய இனங்களும் முன்வைக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு முன்னோடியாக தமிழ்நாட்டிலிருந்து இந்த குரல் எழுது. கட்டாயமாக தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக, தன்னாட்சிக்காக இந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.